ஸோ யூடியூப்பில் இருக்கவங்களையும் சரி, இங்கே இருக்கிற யாவரையும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக வரவேற்கிறேன். ஸோ யூடியூப்பில் இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கர்த்தர் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ, நீங்கள் சுகமாக இருந்தாலும் சரி, உங்கள் பண தேவையாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைங்க எதிர்காலமாக இருந்தாலும் சரி, என்ன தேவைகள் இருந்தாலும் சரி, அது நீங்கள் ஒரு நிமிஷம் கர்த்தாவே என்னோடு பேசும் என்று நீங்கள் இந்த மெசேஜை கேட்கும்போது கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இஸ்ரேல் மக்கள் எப்படி ஈஜிப்ட்லேருந்து போனாங்களோ, கானான் தேசத்துக்கு போனாங்களோ, அந்த பாதையில் ஒரு சில விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் பேச போகிறார். ஸோ இது உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணார் ஆண்டவர்? கடலை பிளந்து அந்த பக்கம் கூட்டிகிட்டு போனார். அங்கே போனது என்னாச்சு? இவங்களை தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனைகள், ரதங்களோட குதிரைகளோடு வந்தவங்களாம் என்னானாங்க? கடலில் முழுகி போயிட்டாங்க. அதை பார்த்து இவங்க எப்படி ரிஜாய்ஸ் பண்ணாங்க? ஐயோ ஆண்டவரே, இப்படிப்பட்ட தேவன் என் கூட இருக்கிறாரா? இவங்களை பார்த்தானே நான் பயந்தோம், கதறணும், இவங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினச்சேனே. இந்த கடல் மத்தியில் இருக்கும்போது என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினச்சேனே. ஆனால் எங்களுக்காக கர்த்தர் கடலை பிளந்து அவங்களெல்லாம் போட்டு முழுசாக முடித்து தீத்தாரேன்னு எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள் அவங்க முகத்தில். ஸோ ரெட்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இங்கே என்ன பண்ணார் அவர்? அவங்கள டெலிவர் பண்ணி அவங்க எனிமீஸ்ட்டு அவங்கள என்ன பண்ணார்? ஜெயிக்க வச்சார், எனிமீஸை டிஃபீட் பண்ணார். என்னவா காமிச்சார் அவர்? ஐ ஆம் அ ஃபைட்டிங் காட், யூ ஆர் மை சில்ட்ரன். அவர் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன திரும்ப சொல்ல விரும்புகிறாரு? அவங்கள பார்க்கும்போது, இஸ்ரேல் பீப்புளை பார்க்கும்போது, நீங்கள் ஏன் பிள்ளைங்கப்பா. ஆனால் ஏன் பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கடலை கூட பிளந்து கூட்டிகிட்டு வர ஐ ஆம் அ ஃபைட்டிங் காடுன்னு சொல்லி கூடயே இருக்கார். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறாங்க? அவங்க அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்க. கடலை பிளந்து வந்தோடனே என்ன ஆயிடுறாங்க? ஒரே ரிஜாய்ஸ் ஆகி, ஆச்சரியமாகி, சந்தோஷப்பட்டு ட்ராவலிங் தொடங்குறாங்க. அந்த ட்ராவலிங் பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வழியிலே கூட்டிகிட்டு போனார். அங்கே பீச் முடிஞ்சதுங்க, கரைக்கு வந்துட்டோம். அவங்க போகிற அழகான பாதையில் கூட்டிகிட்டு போகிறார். அப்படியே போனார்? இல்லை, பாருங்கள், இதுதான் அந்த ரெட்சி. ரெட்சியிலேருந்து அவங்க ட்ராவல் பண்ணும்போதே அது ஃபுல்லாக எந்த மாதிரின்னா, வனாந்தரம், கல், மண், சூடு, எப்படி இருக்குது பாருங்கள். உங்களை ஒன்றும் இல்லை, தூரத்துலேருந்து இங்கே தான் நம்ம போக போகிறோன்னா வந்துடுவீங்களா? எப்படி இருக்குது பாருங்க. நாங்கள் கொஞ்சம் இந்த கடல் ஓரலாகவே இருந்துக்கிறோம் ஆண்டவரே, அதான் எல்லாம் மூடிட்டீங்களே, சத்துருக்கெல்லாம் மூடிட்டீங்களே. நாங்கள் இங்கேயே கொஞ்சம் டென்ட்டெல்லாம் போட்டு நாங்கள் அப்படியே மீனெல்லாம் பிடிச்சி நாங்கள் அப்படியே பழச்சிக்கிறோம். ஆனால் அவங்க எந்த ரூட்டில் போயிருக்கிறாங்க? அது எப்படி இருந்திருக்கு? அது எப்படி? குழந்தைங்களை தூக்கி, ஆடு மாடுகளை கூட்டி, அவங்க துணிமணியெல்லாம் எடுத்து, இவ்வளோ எடுத்து எந்த வழியில் ட்ராவல் பண்ணுறாங்க? இப்படிப்பட்ட ஒரு ட்ரை. இப்போ நமக்கு மே மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் ஏசி போடலனாலும் அவங்களுக்கு அங்கே ஏசியெல்லாம் கிடையாது. அந்த டெசர்ட் சேண்ட் என்ன பண்ணும்? நடந்தாலே அவ்வளோ ஹீட் ஆகி அடிக்கும். இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணாங்க. லட்சாதி லட்சம் மக்கள் இப்படி நடந்து போனால் என்ன ஆகும்? அதுக்குள்ளேயே ஹீட் ஜென்ரேட் ஆகி, புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்படி டென்ட்டெல்லாம் போட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்து, கல், மண், இந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் தான் என்ன பண்ணாங்க? அவங்க நடந்து சென்றார்கள். இப்படி நடந்து போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு? அடுத்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வர்றார், ஹெலிம் அப்படின்ற இடம். அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணுறாரு? அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுறார். என்ன பண்ணுறாரு? யூ ஆர் மை சில்ட்ரன், ஐ ஆம் யோர் கம்ஃபர்டர் அப்படின்னு பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு? இப்படி நடந்து வந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் அப்படியே பைன் ட்ரீஸ் கிட்ட எல்லாம் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு 70 பாம் ட்ரீ தான் இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் இந்த மக்களை விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொடுத்து, கொஞ்சம் அங்கே ஒரு ரெஸ்ட் கொடுக்குறாரு ஆண்டவர். நிழலெல்லாம் கொடுத்து, புரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த மாதிரி இருக்க வைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு 12 ஸ்ப்ரிங்ஸ் தண்ணி வர்றதுக்கு ஏற்படுத்துகிறாரு. ஒரு 70 பாம் ட்ரீஸ் கொடுக்குறாரு அவங்க ஷேடுக்கு. அப்புறம் தண்ணீர் கொடுக்குறாரு. ஓகே, இது வந்து ஒரு கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக ஆண்டவர் பண்ணுறாரு அவங்கள. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அங்கேருந்து திருப்பியும் ஒரு ட்ராவல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ராவல் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா, இந்த வில்டர்னஸ் ஆஃப் சின் அப்படின்ற ஒரு லொக்கேஷனுக்கு வராங்க. இந்த இடத்துல வந்ததுலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஃபைட்டிங் கார்டுன்னு காமிச்சார், கம்ஃபர்டர்னு காமிச்சார். இந்த இடத்துல ஐ எம் அ ப்ரொவைடர் அப்படின்னு காமிக்கிறார். பாருங்கள், இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு? யூ ஆர் மை சில்ட்ரன், ஐ எம் யோ. பாருங்கள், இந்த இஸ்ரேல் பீப்புளுக்கு என்ன பழகிருச்சு?
வேலை வேலைக்கு சாப்பாடு வந்துடும், வேலை வேலைக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருவாங்க, வேலை செய்யணும். ஆனால் உன் தேவைகள்லாம் எங்கேருந்து வந்துடுது? ஆட்டோமேட்டிக்காக இல்லை, எஜிப்டியன்ஸ் கொடுத்துட்றாங்க, ஃபுட்டு கொடுத்துட்றாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சந்திச்சிட்றாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து ஆண்டவர் என்ன அவங்களுக்கு ட்ரை பண்ண பார்க்குறாருன்னா, ஐ எம் அ ப்ரொவைடர்ப்பா உனக்கு, நான் உங்க கூட எப்படி ஃபைட் பண்ணுற காடாக இருக்கேன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்கே பாரம் தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அவங்களுக்கு அன்னைக்கு என்ன புரிஞ்சிருச்சு? கரை தாண்டினோடனே இவருக்கா இவ்வளோ நாள் பயந்தோம், பிளந்துட்டாரேப்பா அப்படின்னு இருந்தார். இங்கே வந்தோன்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட். எப்படின்னா, என்னப்பா கொஞ்ச தூரம் வனாந்தரத்தில் வந்தோம், அழகாக பையனு, தண்ணி, நீரோற்று, ஷேடு எல்லாம் கொடுத்த. இப்போ கொஞ்சம் அவங்க என்ன நினைக்கிறாங்க? நல்லா தான் இருக்கே, இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஆண்டவர் நடத்துதில்ல, ஒரு ஸ்மூத் பாத்தாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அடுத்தது இந்த வில்டர்னஸ் ஆஃப் சின் அப்படின்ற லொக்கேஷனுக்கு வந்தால், அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கண்ணு கட்டுற தூரத்துக்கு என்ன தெரில, ஒரு செடியோ ஒரு மரமோ, புரியுதா இல்லையா? இப்படி இருக்குது பாருங்கள். இந்த காலகட்டத்தில் அந்த இடத்த நேரோ டவுன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அப்பவும் அந்த இடம் எப்படி தான் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரோடு, ஆனால் அது எப்படி இருக்குது? கண்ணு கட்டின தூரத்துக்கு. புரியுதா உங்களுக்கு எப்படிப்பட்ட இடம்? இப்படிப்பட்ட லொக்கேஷனில் இப்போ நீங்கள் இருக்கிறதாவும் நினச்சிக்கணும். கொஞ்சம் இஸ்ரேல் பீப்புள் நீங்கள் தான் இப்போ இங்கே இருக்கிறீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா, எக்ஸோடஸ் 16ல், then the whole community of Israel set out from Elim and journeyed into the wilderness of Sin between Elim and Mount Sinai. They arrived there on the 15th day of the second month, 1 month after leaving the land of Egypt. ஒரு மாதம் இந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருந்துருக்குறாங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு. புரியுதா இல்லையா? இங்கேருந்து தாம்பரம் வரைக்கும் நம்ம தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும் இந்த மே மாதத்தில்? குழந்தைங்கள பத்தாததுக்கு நம்ம பெட்ஸு, அது ஒபே பண்ணுமா? வெயிலுக்கு என்ன பண்ணிடும்? நீ போ அப்படின்னு உட்காந்துரும். கரெக்டாக இல்லை? அதையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு 1 month ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க. சரி, இப்போ இங்கே நல்லா பைன் ட்ரீஸ் எல்லாம் கொடுத்துட்டார் ஆண்டவர், இனி போகிற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் என்ன ஆகுது? இஃப் ஒன்லி த லார்ட் ஹட் கில்ட் அஸ் பேக் இன் இஜிப்ட் தே மோண்ட். வந்துட்டாங்க பாயிண்ட்டுக்கு. என்ன ஆயிடுச்சு? ஹீட்டு, அவங்களுக்கு கொடுத்த ப்ரெஷரு என்ன ஆகுது? தேர் வி சேட் அரவுண்ட் பாட்ஸ் ஃபில்ட் வித் மீட். நான் சொல்ல, அவங்க தேவைகள் எப்படி சந்திக்கப்பட்டு இருந்துச்சு? வேலை செஞ்சால் போதும், ஃபுட்டு தேவையானதெல்லாம் தேடி வந்துடுது. பாட்ஸ் ஃபில்ட் வித் மீட் and ate all the bread we wanted. But now you have brought us into this wilderness to starve us all to death. அவங்க சொன்னதில் எனக்கு ஒன்றும் பெரிய அவிவிசுவாசம்லாம் எனக்கு தோணலை. ஏன்னு சொல்லுங்கள் பாருங்கள். இந்த மாதிரி இடத்துல போய் நின்றுட்டு கண்ணு கெட்டின தூரத்துக்கு விசிபிலிட்டி இல்லை, குழந்தைங்க இருக்குது, ஃபுட்டு வேணும், ஒன்று ஏதாவது கல்டிவேட் பண்ண முடியுமாங்க? அந்த லேண்டை பார்த்தா அப்படி இருக்குதா? டக்குன்னு ஓகே நம்ம ஏதாவது போட்டு விளைவிச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ற முடிகிற இடமா? இல்லை. கண்ணு கெட்டின தூரத்துக்கு விசிபிலிட்டி இல்லை. இப்போ என்ன பண்ணுவோம்? சோர்ஸ் ஏதாவது கண்ணுக்கு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே ஏதோ ஒன்று பண்ணலாமோ, நம்மளாம் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணலாம், நம்ம செய்கிறதில் கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு ஒரு பலன் கிடைக்கிட்டோம்லாம். இந்த இடத்துல இவர் என்ன பண்ணுவாருன்னு நமக்கே ஒரு கொஸ்டின் மார்க்கு. கரெக்டாக இல்லையா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதனால் என்ன ஆகுது? இவங்க இப்படி சொல்கிறாங்க. உடனே the Lord said to Moses, look, I'm going to rain down food from heaven for you. Each day the people can go out and pick up as much food as they need for that day. I will test them in this to see whether or not they will follow my instruction. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ண பார்க்குறாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க சிச்சுவேஷனில். அந்த இடத்துல இந்த பீப்புள் நிற்கும்போது உங்கள் ஹியூமன் மைண்டில் உங்களால் அங்கே உங்கள் தேவையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாத ஒரு இடம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு டூருக்கு போகிறீங்க, ஒரு ஊருக்கு கூப்பிட்டு போகிறாங்க, போயிட்டீங்க, இல்லை ஊருக்கே போயிட்டீங்க, ஊருக்கு உள்ளே போனோன்னா தெரியுது நெட்வொர்க் கிடைக்கல. சரி ஓகே, இங்கே கிடைக்காது, அங்கே கிடைக்கும், அங்கே கிடைக்கும்னு போய் இன்னொருத்தட்ட கேட்குறீங்க, சார் இங்கே எங்கே டவர் கிடைக்கும், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க? என்னதுப்பா அதுனா? இல்லைங்க நான் வோடாஃபோனு இங்கே எடுக்கும். தம்பி இங்கெல்லாம் நெட்வொர்க்கே இல்லை, டவரே கிடையாது, ஒரு 100 கிலோமீட்டருக்கு இந்த சரௌண்டிங்கில் டவரே கிடையாது, ஃபோன் கிடையாது அப்படின்ட்டாரு. இப்போ நீங்கள் எப்படியாவது டவர் கிடைக்கும்னு தேடி போவீங்களா? அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரை பண்ணுவீங்களா? ஏன்? தெரிஞ்சிருச்சே சோர்ஸே இல்லைன்னு.
நம்ம எப்போ தெரியுமா ஆண்டவர் அப்ரோச் பண்ணுவோம், இல்லை நம்ம ட்ரை பண்ணுவோம்? உங்களுக்கு தெரியணும், ஒரு சோர்ஸ் இருக்குன்னு தெரியணும். இல்லைன்னா நம்ம அடுத்ததை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடும், அதை விட்டுருவோம். சரி, இப்போ வேறு யாராவது மூலியமாக கம்யூனிகேட் பண்ணலாம் பார்க்கலாமா அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம போவோம். ஒரு ஊருக்கு போகிறீங்க, பெட்ரோல் பங்க் இல்லை, பார்த்தா அந்த ஊரில் யார்கிட்டயும் பைக்கு கார் காணோம். இப்போ பெட்ரோலுக்கு நின்றுட்டுருப்பீங்களா? குழந்தைங்கள வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? கார் அங்கேயே நிற்கிட்டோம். இப்போ நமக்கு ஒரு லிஃப்ட் ஒரு மாட்டு வண்டியில் கிடச்சா கூட போயிடலாம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அது மாதிரி ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு போய் இப்போ என்ன திரும்ப இஸ்ரேல் மக்களுக்கு புரிய வைக்கிறாரு. என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஃபுட் இல்லை அப்படின்றாங்க. என்ன செய்ய முடியும்னு அவங்க மைண்டை கேட்டு பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இடம் அப்படி இருக்குது, கடை இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவராலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேலாம் பண்ண முடியாது, ஆண்டவரே நினச்சாலும் பண்ண முடியாது. எங்கப்பா இருக்குது இந்த இடத்துல போய் என்னப்பா பண்ண முடியும், இந்த வனாந்தரத்தில் போய் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஆண்டவர் என்ன பண்ண வைக்கிறாருன்னா, நான் என்ன பண்ணுறேன் ஹெவன்லேருந்து. எஸ், உண்மைதான், சோர்ஸ் இல்லைப்பா, இங்கேருந்து பண்ண முடியாது, இங்கேருந்து உனக்கு ஃபுட்டு கிடைக்க வாய்ப்பே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் உன் ஆண்டவரால் உன் தேவையை சந்திக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறல்ல, அது உண்மைதான். ஆனால் உன் ஆண்டவருக்கு இந்த சோர்ஸ் தேவையில்லை உன் தேவையை சந்திக்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? உனக்கு தான் தேவை இந்த சோர்ஸ் எல்லாம் வச்சு சாப்பாடு எடுக்கிறதுக்கு. ஆனால் ஆண்டவருக்கு நீ நினைக்கிற எந்த சோர்ஸுமே தேவை கிடையாது உங்கள் தேவைகளை சந்திக்கிறது. அதை ப்ரூஃப் பண்ண தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் இல்லையா ஃபுட்டுக்கு, பரவாயில்ல, இந்த சோர்ஸே எனக்கு முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டியா இல்லையா நீ, எனக்கு இந்த சோர்ஸெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பரலோகத்துலேருந்து நேராக என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு, ஃபுட் அனுப்புகிறாரு. அதுவும் எப்படி அனுப்புகிறாரு பாருங்க, ஈச் டே. இந்த நாளைக்கு உனக்கு வேணும்னா ட்ரைனிங் பீரியட். என்ன ட்ரைனிங் பீரியட் தெரியுமா? அது இன்னைக்கு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, ஆண்டவர் ஒரு மாதத்துக்கு கொடுத்துட்டாருன்னா நீங்கள் அதை அப்படியே மறந்துடுவீங்க. வந்துருச்சு, ஆமாம், டெய்லி எடுத்து அதை சாப்பிட ஆரம்பிச்சு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி தீந்துரும், நாளைக்கு வந்து இப்படி நின்னா எப்படி தெரியுமா இருக்கும், அந்த வனாந்தரம் தெரியும். பாசிபிலிட்டி இருக்கா அதில் ஃபுட்டு கிடைக்க? குழந்தை அப்போ தான் அழுகும், பசிக்குது அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு சோர்ஸ் கிடையாது, பைசா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நீ விதைச்சு ஒன்றும் பண்ண முடியாது, உன் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அடுத்த நாள் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணும் அடுத்தது? நான் இதெல்லாம் பார்க்கலான்றவர் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து வருது. இதை கொஞ்ச நாள் பண்ணோன்னா இப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருது, ஆமாப்பா வனாந்தரம் தான், அதெல்லாம் பார்த்து யூஸ் இல்லை, எனக்கு யார் இருக்கா, அவர் ப்ரொவைட் பண்ணுவார்ப்பா அது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வராங்க. அதான் அவர் என்ன சொல்கிறாரு, நான் இதில் டெஸ்ட் பண்ண விரும்புகிறேன். பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க, அப்பவும் கொஞ்சம் பண்ணுறாங்க பாருங்கள். இது ஒரு நாளைக்கு உன் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அதான் எடுக்கணுன்றாங்க. ஆனால் ஒரு சிலது கொஞ்சம் அடிஷ்னலாக எடுத்து வச்சுக்குது, நாளைக்கு சேர்த்து டெஸ்ட் பண்ணுறாரு. ஏன்? அவர் என்ன சொல்லிட்டாரு, நாளைக்கு நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறார், இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் நீ எடுன்றார். கர்த்தர் என்னத்தை பார்க்க சொல்கிறாருன்னா, பாரு அவன் மைண்ட் செட்டு ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, நான் டெய்லி கொடுக்குறான்றேன். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அடிஷ்னலாக எடுத்து வச்சுக்கிறான். ஏன்னா நாளைக்கு கொடுக்காம போயிட்டா. பாண்டவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு என்ன பண்ணுறாரு, சேர்த்து வச்சா என்ன பண்ணிடுறாரு, அது பேட் ஸ்மெல் வந்து கெட்டு போயிடுது. வேறு வழியே இல்லை, ஃபோர்ஸ் டு லேர்ன் அப்படின்வாங்கல்ல, நீ இதை கற்றுக்கிட்டு தான் ஆகணுன்றார் ஆண்டவர். இந்த ட்ரைனிங் நீ எடுத்தான் ஆகணும், உன் மைண்ட் ரெனியூவல் ஆகணும். என்ன ரெனியூவல் ஆகணும், எனக்கு எதுவுமே தேவையில்லைப்பா, வனாந்தரமாக இருக்குது, இதிலெல்லாம் என் தேவை சந்திக்கப்படவே படாது, நிச்சயமாக முடியாது. ஆனால் நான் அங்கே பார்த்தா அவருக்கு சோர்ஸே தேவையில்லைப்பா, அவருக்கு தண்ணி தேவையில்லை, நிலம் தேவையில்லை, செடி தேவையில்லை, நீ வேலை செஞ்சு எனக்கு அறுவடை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் உனக்கு ஃபீட் பண்ணணும்னு நினச்சிட்டேன்னா எனக்கு சோர்ஸே தேவையில்லைப்பா, ஐ கேன் ஃபீட் யூ ஃப்ரம் ஹெவன்ன்றார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இதை கற்று வைக்க இஸ்ரேல் பீப்புளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு அவர். உடனே அவங்க என்ன ஆகிட்டாங்க, ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வந்துட்டாங்க. பாருங்கள், த லார்ட் வில் கிவ் யூ மீட், திருப்பி சொல்கிறது, த லார்ட் வில் கிவ் யூ மீட் டு ஈட் இன் த ஈவினிங் அண்ட் பிரெட் டு சாட்டிஸ்ஃபை யூ இன் த மார்னிங். நோ சோர்ஸ், அவங்களுக்கு என்ன இல்லை, சோர்ஸ் கிடையாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரூஃப் பண்ணுறாரு, உனக்கு சோர்ஸே இல்லைனாலும் ஹெவன்லேருந்து தரேன்ப்பா, ஆனால் ஈச் டேக்கு தான் தருவேன், உன் தேவை இன்றைக்கி சந்திக்கப்படும்,
நாளைக்கு திருப்பி நீ என்ன தான் பார்க்கணும், சோர்ஸை பார்க்கக்கூடாது அப்படின்றார். அப்புறம் என்ன பண்ணுறார், நீட் ஃபார் த ஈட், ஐ வில் டெஸ்ட் தம் இன் திஸ் அப்படின்றார். ஸோ இது பண்ணிவிட்டு அவர் என்ன ப்ரூஃப் பண்ண விரும்புகிறாருன்னா, நீ வந்து ஏன் பிள்ளைங்கப்பா. இஸ்ரேல் பீப்புளை பார்த்து என்ன சொல்கிறாரு, உன் மைண்டு என்ன ரெனிவல் ஆகிடுச்சுன்னா, இஜிப்ட் பீப்புள் கூடயே நீ வாழ்ந்து மிக்ஸ் ஆகி வாழ்ந்து அவனுக்கு என்ன ஆகும், அவனுக்கு ஒரு தேவைன்னா அவன் முயற்சி, அவனுக்கு சோர்ஸ் இல்லைன்னா அவனுக்கு கிடைக்காது. இதே பார்த்து பழகின இஸ்ரேல் பீப்புளுக்கு இவங்களும் அப்படி தான் நினச்சி வாழ்ந்துட்டாங்க கொஞ்ச நாளாக. இப்போ ஆண்டவர் அதனால் வேர் பிரித்து ஒரு ஊரில் எதுவும் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு என்ன பண்ணுறாரு, நீ வேற அவங்க வேற அப்படின்னு போதிக்கிறாரு. பாருங்கள், எந்த சோர்ஸுமே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி இடம்னு வைங்களேன், கொஞ்சம் தைரியமாக இருக்கலாமா இல்லையா? ஃபுட் இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ இந்த இடம்ன்றதுனால என்ன பண்ண முடியல, அவங்களுக்கு ஜீர்ணிக்கவே முடியல. ஸோ ஆண்டவர் ஆனால் அங்கே என்ன ப்ரூஃப் பண்ணுறாரு, ஐ ஆம் யுவர் ப்ரொவைடர்ப்பா, ஐ ஆம் யுவர் ப்ரொவைடர். ஏன் முன்னாடி சோர்ஸை கொண்டு வந்து காட்டாத, இது இருந்தால் தான் அது நடக்கும். புரியுதா இல்லையா? அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு திருப்பியும், அண்ட் சே டு த பீப்புள், பியூரிஃபை யோர் செல்ஃப், ஃபார் டுமாரோ யூ வில் ஹேவ் மீட் டு ஈட். You were mourning and the Lord heard you when you cried. Oh, for some meat. We were better off in Egypt. Now the Lord will give you meat and you will have to eat it. And it won't be for just a day or two, or for 5 or 10 or even 20. You will eat it for the whole month. நீ சளிச்சு போகிற வரைக்கும் உனக்கு என்ன பண்ணுறேன்றார் ஆண்டவர், மீட் தரேன்றார். ஒன்று அவர் என்ன பண்ணுறார், பட் மோசஸ் ரெஸ்பாண்டட் டு த லார்ட். இப்போ மோசேக்கே கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு அந்த இடத்துல பார்த்துட்டு, இது ஃபுட்டு ஹெவன்லேருந்து வந்துடும், இப்போ இவர் எப்படி இறைச்சி தர முடியும்? அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, தேர் ஆர் 6 lakh foot soldiers, 6 லட்சம் பேர் சோல்ஜர்ஸ் மட்டும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃபு குழந்தையெல்லாம் கணக்கு எடுத்தா 6 லட்சம் பேர். நீங்கள் ஒரு கல்யாணம் நடத்தினா எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டம், மட்டன் எடுத்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு. நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். Here with me, and yet you say I will give the meat for the whole month. என்ன ஆண்டவர் ஒரு மாதத்துக்கு போடுறேன்றீங்க, நீங்கள் ஒரு வேளை போடுறதுக்கே கஷ்டம் அப்படின்றார் மோசே. Even if you have butchered all the flocks and herds. அவர் என்ன தெரியுமா சொல்கிறார் மோசே, அவர் கண்ணுக்கு எங்கேயும் ஆடு மாடு கோழி இவங்க வச்சுருக்கிறது தவிர வேறு கண்ணுக்கு தெரியல. அதனால் மோசே சொல்கிறாரு, எங்கள்கிட்ட இருக்கிற அத்தனையுமே அடித்து போட்டால் கூட இவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியாதே. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, ஈவன் ஆல் த ஃபிஷ் இன் த சீ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் கூட என்ன பண்ண முடியாது, இவங்களுக்கு போஷிக்க முடியாது. என்ன ஆண்டவர் பேசுகிறீங்க அப்படின்றது மோசே. பாண்டவர் என்ன ட்ரெயின் பண்ணுறாரு மோசைக்கு படுத்தது, என்ன பண்ணுவார், இந்த மனநிலையை மாற்றுவார். புரியுதா இல்லையா? சும்மா அவர் வில்டர்னஸில் கூட்டிகிட்டு போகல டூரு, அவர் ஒரு பீப்புளை இந்த பாதையில் கூப்பிட்டு போகிறாருன்னா அவர் அதை ட்ரெயின் பண்ணி கூட்டிகிட்டு வருவார். ஓ, உன் பெர்ஸ்பெக்டிவ் மாறிடும், என் தேவன் இருந்தால் போதுமா அப்படின்ற ஒரு புரிதல் வரும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்கள், then the Lord said to Moses, has my arm lost its power அப்படின்னு கேட்குறார். now you will see whether or not my word comes true அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், now the Lord sent a wind that brought quail from the sea and let them fall all around the camp. For miles in every direction there were quail flying around 3 feet above the ground. அவங்க பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி என்ன ஆகிடுச்சா, 3 feet அளவில் தான் பறக்குதான் அது. ஏன்னா வீக் ஆகிடுச்சு, அது காற்று அடித்து தானே கூட்டிகிட்டு வந்தது. எல்லாம் பிடிச்சி ஒரே மீட்டு தான் அவங்களுக்கு. இப்போ அவங்க என்ன மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, ஆமாம் சென்னையில் இன்றைக்கி மத்தியானம் கல் மழை பெய்யும்னா அதுவே நமக்கு நம்புறது கொஞ்சம் கஷ்டம். கரெக்டாக இல்லையா? நம்ம மைண்டுக்கு எல்லா சம்மர்லேயும் ஸ்னோ பெய்யுது, இப்போ அடுத்த வாரத்துலேருந்துன்னு வைங்க, ஃபஸ்ட் டைம் நம்பவே மாட்டோம். கரெக்டாக? எல்லாம் செல்ஃபி எடுப்போம், அதை எடுப்போம், இது எடுப்போம், என்னது இது. அப்புறம் ஒரே ஒரு நியூஸ் மட்டும் வருங்க, இல்லைங்க இட் இஸ் கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்ட்டாங்கன்னா நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்த மாதத்துலேருந்து வெதர் சேஞ்ச்டு, கிளைமேட்டிக் கண்டிஷன் சேஞ்ச்டு. அடுத்த வருஷம் என்னன்னுவீங்க, ஆமாம் வரும்ப்பா, மே மாதத்தில் கூட பனி வரும், சென்னைக்கும் வரும், அக்செப்ட் பண்ணுறோம் இல்லையா? அது மாதிரி அவங்க மனநிலை என்னவா மாறிட்டு வருதுன்னா இஸ்ரேல் பீப்புளுக்கு, ஓ இம்பாசிபிள் தான், பட் ஆண்டவர் நினச்சா பாசிபிள்ப்பா, ஹீ கேன் மீட் அவர் நீட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கன்வின்ஸ் ஆகிட்டே வராங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவர் ஒன்றும் சும்மா இந்த வேலைகளை பண்ணிகிட்ருக்கலாங்க ஆண்டவர். பாருங்கள், நோ சோர்ஸ். நீங்கள் இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நம்ம இப்படி வாசிட்டு போகும்போது அற்புதத்தை பார்த்துட்ருப்போம்.
அற்புதம் பெருசே இல்லை என்ன கேட்டால். நோ சோர்ஸுன்றது தான் முக்கியம். சோர்ஸே கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் எல்லோரும் பயப்படுற காரியம், தேவைகள் சந்திக்கிறதுக்கான காரியத்துக்கெல்லாம் பயப்படுறதுக்கு என்ன காரியம்னு சொல்லுங்கள்? சோர்ஸே கிடையாது. எங்கே தூரத்து வரைக்கும் பார்த்தாலும் சோர்ஸ் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாரு மோசே? இம்பாசிபிள்ன்றார் ஆண்டவர்கிட்டே. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த டைமு நீ இதில் என்ன டெஸ்ட் பண்ணுன்றார். முந்தின டைம் என்ன சொன்னார்? நான் உங்களை டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. இப்போ என்னன்றாரு மோசேட்ட? நீயே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ, என் கைக்கு பவர் இருக்கா இல்லையா நீ பாரு அப்படின்றார். என்னாச்சு? விண்டு ப்ராட். இவங்க தேடி போல. இவங்க தேடி போகணுன்னா கடலை தேடி போகணும். அதெல்லாம் இந்த கடலோரமாக இருக்கக்கூடிய இது என்ன பண்ணிச்சு? அது இவங்களை தேடி வர பண்ணிச்சு. அந்த வனாந்தரத்தில் அவங்க இருக்கிற ஸ்பாட்டில் அது தேடி வந்துச்சு. இப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அம்மா சாதாரணங்கள்லப்பா, நம்ம கூட இருக்கிற ஒரு சாதாரண ஆள் கிடையாது. சோர்ஸே இல்லைனாலும் அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு ஏற்படுத்துவார் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஈஜிப்ட் பற்றி பேசுகிறது கொஞ்சம் கம்மியாகுது. ஈஜிப்டில் இருந்தால் தான் தருவாங்க. ஆனால் ஆண்டவர் கூட இருந்தால் என்ன பண்ணுவார்? எப்படி வேணாலும் தருவார். ஸோ அடுத்தது என்ன ஆகுது? இங்கே என்ன ஆகுது? மன்னா கொடுக்குறாரு, கோயில் கொடுக்குறாரு, ஃபுட் ஃப்ரம் ஹெவனில் கொடுக்குறாரு, ஈச் டே கொடுக்குறாரு. அந்த நாளுக்கான தேவைகளை தான் சந்திக்கிறாரு. ஐ வில் டெஸ்ட் தம் இன் திஸ்னார். அப்புறம் விண்ட் என்ன பண்ணிச்சு? எடுத்துகிட்டு வந்துச்சு. ஸோ இதில் அவங்களுக்கு கொஞ்சம் என்ன புரிஞ்சுது? இந்த சுச்சுவேஷனில் கூட ஆண்டவரால் நம்ம தேவைகளை சந்திக்க முடியும் அப்படின்னு வந்து திருப்பி அடுத்தது போகிறாங்க. ரெஃபீடிம்ன்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அவர் திருப்பியும் அதை ரெனியூவல் பண்ணுறாரு பீப்புளை. இந்த ஒரு 2 கோர்ஸ் 10ல் என்ன பண்ண ட்ரை பண்ணுறாரு? இன்னும் ஒரு காரியம் செய்கிறாரு. பாருங்கள், இங்கேயும் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, யூ ஆர் மை சில்ட்ரன், ஐ ஆம் யோர் ப்ரொவைடர் அப்படின்றாரு. இப்போ எந்த மாதிரி இடத்துக்கு தெரியுமா போகிறாரு? அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. பாருங்கள், at the Lord's command the whole community of Israel left the wilderness of sin. ஏன் ஆண்டவர் சொன்னார் இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு? புரிஞ்சுக்கிட்டாரு இவங்களுக்கு இந்த கோர்ஸ் இப்போதைக்கு இந்த இடத்துக்கு இது போதும். இப்போ அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறாரு அவர். அவங்க கண்கள், அவங்க சிந்தனை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம், அவங்க எதை சோர்ஸாக நம்புகிறாங்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு காமிச்சிட்ருக்காரு ஆண்டவர். புரியுதா இல்லையா? அடுத்தது எங்கே கூட்டு போகிறார்? the Lord's command the whole community of Israel left the wilderness of sin and moved from place to place. Eventually they camped at Rephidim, but there was no water there for the people to drink. So once more the people complained, Moses, give us water to drink, they demanded. எந்த மாதிரி இடம் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது அந்த இடம்? வனாந்திரமாக இருக்குது. தாகம் எடுத்தால் எப்படி இருக்கும்? குழந்தை தண்ணின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? கொடுக்க முடியல எப்படி இருக்கும்? புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்கள், பி குவைட்டுன்றார் மோசஸ். பேசாமரு அப்படின்றார். ஒய் ஆர் யூ கம்ப்ளைனிங் அகேன்ஸ்ட் மீ அண்ட் ஒய் ஆர் யூ டெஸ்டிங் த லார்ட்? இப்போ கொஞ்சம் மோசைக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன்னா இதே முடியாதுன்னு நான் சொன்னால் ஒரு ப்ரூஃப் பண்ணிட்டாரு. இப்போ தண்ணிக்கு ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? கேட்டால் தந்துருவார்லன்ற மனநிலையில் இருக்கார் மோசே. But tormented by thirst, they continue to argue with Moses. Why did you bring us out of Egypt? Are you trying to kill us, our children and our livestock with thirst? அவங்கள சொல்லி குற்றமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க கண்களில் அவங்க நம்பின காரியம் அதுதான் உண்மை. பார்த்தா அப்படி தான் இருக்குது. தண்ணி கிடைக்காத இடமா தான் இருக்குது. பாருங்கள், அவங்க போன இடம் இப்போ எப்படி தெரியுமா இருக்குது? இப்படி இருக்குது. பார்த்தாலே எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இடம். வறண்ட மவுண்டன்ஸ். புரியுதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் தண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பாறையோட ஹீட் எப்படி இருக்கும்? எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும் சூட? ஏதோ கொஞ்சம் இந்த மாதிரி இடம்னு வைங்க, என்ன நம்பலாம்? சரி, ஏதாவது ஒரு மூளையில் வராதா இந்த காற்றில் தண்ணி? சரி, வறண்ட இடத்துல கொஞ்சம் இப்படி வர்றதுக்கு கொஞ்சம் நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை கொஞ்சம் இப்படி தண்ணி வருமானு நம்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் நின்ன இடம் எப்படி? நீங்கள் தாங்க இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நடந்து வந்து இது எப்படின்னா இப்படி கண்ணுக்கு நேராக தெரில, ஒவ்வொரு வளைவாக போகுது. இந்த வளைவு என்ன தெரியுமா ஒரு தோணும்? வந்துட்டோம் கொஞ்சம் செடி மலையெல்லாம் இருக்கும் போல் இருக்குது. ஒருத்தன் சொல்லுவான், இல்லை அங்கே இருக்குது, கொஞ்சம் காற்று அடிக்குது, சில்லுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தன் போனால்
இப்படிப்பட்ட ஒரு இடம், தண்ணி தாகம், நடக்க முடியல, குழந்தைங்களோடு இருக்கீங்க, ஆடு மாடெல்லாம் கூட இருக்குது. எப்படி இருக்கும் மனநிலை? புரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும்போது தான் என்ன ஆகுது, மோசேட்ட சண்டைக்கு போகிறாங்க. த லார்ட் செட் டு மோசஸ், என்ன சொல்கிறார் பாருங்க, வாக் அவுட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பீப்புள், டேக் யுவர் ஸ்டாஃப், உன் கோலை எடுத்துக்கோ, பீப்புளுக்கு முன்னாடி போ, the one you used when you struck the water of the Nile, and call some of the elders of Israel to join you. ஏன் இப்போ எல்டர்ஸையும் கூப்பிட்டு போகிறாரு சொல்லுங்கள்? கொஞ்சம் இவங்க கிட்ட நின்று பார்த்து கொஞ்சம் நம்பட்டும். I will stand before you on the rock at Mount Sinai. Strike the rock and water will come gushing out. Then the people will be able to drink. So Moses struck the rock as he was told, and water gushed out as the elders looked on. பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன் அது எந்த இடம்னு காட்டுறேன். மோசேட்டு இப்போ என்ன சொல்லிட்டாரு, வா எல்லாம் தண்ணி கேட்டு பிரச்சனை பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன பண்ண, அந்த குரூப்லேருந்து முன்னாடி வா, இஸ்ரேல் எல்டர்ஸை கூட்டிகிட்டு வா, நான் வந்து அந்த பாறை மேலே நிற்பேன், நீ அந்த கோல் எடுத்துக்கோ, அந்த கோல் எடுத்து இஸ்ரேல் எல்டர்ஸை வச்சு அந்த கோலை வச்சு அந்த ராக்கை அடி, தண்ணி வரும், அதில் அவங்க குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாங்க. பாருங்க, அந்த ராக்கு தெரியுமா? இது புரிஞ்சா இல்லையா? இந்த ராக்கு தனியாக நின்றுட்டுருக்கு, நடுவில் இப்படி நின்றுட்டுருக்கு. இந்த ராக்கு தண்ணி கொடுக்கும், நீ போய் அடின்றார். நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரினா நான் நம்புவேன். ஓகே வந்துடும் அது எங்கேயாவது அந்த காட்டுக்குள்ளேருந்து தண்ணி எப்படியாவது ஊறி வரும், வந்து இந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு நான் நம்புவேன். கரெக்டாக இல்லையா? ஏன்னா நாங்கள் இந்த ஊட்டி குன்னூர்லலாம் பார்த்துருக்கோம், திடீர்னு ட்ரையாக இருக்கும், அப்புறம் தண்ணி வரும். இப்படி இருக்குது, எங்கேருந்து வரும்? புரியுதா இல்லையா? பாருங்கள், அதை போய் அது இப்போ எடுத்த ஃபோட்டோ, ஓகே, அது அப்போ இருக்கும்போது அது ஒரு முழு ராக்காக இருந்திருக்கு, ஒன் பீஸ். மோசே போய் அந்த கோலில் அடித்த உடனே அந்த ராக் இப்படி ஸ்ப்ளிட் ஆச்சான். அதுதான் அந்த ஸ்ப்ளிட் ஆகி நிற்கிது. அந்த ஸ்ப்ளிட் ஆகி தண்ணி எங்கேருந்து வந்ததுன்னா அந்த கேப்லேருந்து வருதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படி வந்திருக்கு தண்ணி. புரியுதா உங்களுக்கு? எங்கேருந்து சோர்ஸ் அதுக்கு? புரியுதா? இமேஜின் பண்ண முடியுதா உங்களுக்கு? இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அதோட வியூ காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், அதை சுற்றி எங்கெங்கே இருக்குது, எதாவது இருக்கா அதுக்கு தண்ணி வர்றதுக்கு அந்த கேப்பில்? அதுக்கு பேக்ரவுண்ட் ஏதாவது சப்போர்ட் இருக்கா? சைடில் ஏதாவது சப்போர்ட் இருக்கா? அதுக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்கா? அங்கே பாருங்க, அந்த வழியாக தண்ணி இப்படி சும்மா சொட்டு சொட்டாக வரல, ஆறு மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பாலிஷ் ஆகிருக்கு பாருங்க, எதுவுமே ஷார்ப் எட்ஜஸாக இல்லை பாருங்க. தண்ணி போய் 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 எல்லாம் வலுவலுன்னு ஆயிருக்கான் அந்த இடத்த நீங்கள் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் என்ன பண்ணாருன்னு புரியுதா? இதில் தான் வந்திருக்கு, இந்த கேப்பில் தான் வந்திருக்கு தண்ணி, அவ்வளோ தண்ணி. இதை பார்த்ததும் மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ கர்த்தர் அங்கே என்ன பண்ணி காமிச்சிருக்காரு அவங்களுக்கு அப்படின்னா, நோ சோர்ஸ். அந்த பாறையில் இப்போ உங்களை 6 லட்சம் பேர் நிற்க வச்சு உங்கள் கையில் அந்த கோலை கொடுத்து நீங்கள் போய் அதை அடி, இதில் உங்கள் எல்லாருக்கும் தண்ணி வரும்னா எப்படி இருக்கும்? நம்பிடுவீங்களா? சோர்ஸ் எங்கே, எது வழி வரும்? போகும்போதே அப்படி யோசிச்சிட்டே போவீங்க, அடியிலேருந்து வருமா, இல்லை அந்த சைட்லேருந்து வருமா, இல்லை திருப்பியும் ஆண்டவரே அதுவா, இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு மலை மாதிரி இருக்குது பாருங்க, அதுவா? ஸோ ஆண்டவர் என்ன உங்களுக்கு புரிய வச்சாருன்னா, சோர்ஸே இல்லைன்னா தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் வாட்டர் என்ன பண்ணிச்சான்? இது கதை இல்லை, நம்ம சொன்னது உண்மையான இடம், இப்போ இருக்கிற ஒரு இடம், அது வழியாக தண்ணி வந்தது உண்மை. அங்கே ரிசர்ச்சர்ஸ் பார்த்தா கரெக்டாக தண்ணி போன இடம்லாம் அந்த ஸ்டோன்ஸோட ஷார்ப்னஸ்ஸே காணும். எல்லாமே என்ன ஆயிருக்கு, அந்த தண்ணி போய் போய் அப்படி இருக்குது, அப்படிப்பட்ட இடமா இருக்குது. கர்த்தர் அங்கே என்ன அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சாருன்னா, யூ ஆர் மை சில்ட்ரன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என் சில்ட்ரன். சோர்ஸே எனக்கு தேவை கிடையாது, உனக்கு நான் போஷிக்கணும்னா, உன் தேவைகளை நான் சந்திக்கணும்னா,
உனக்கு நான் தண்ணி கொடுக்கணுன்னா சோர்ஸ் எனக்கு தேவையில்லை. ஐ எம் யோர் கிரியேட்டர். யோர் கிரியேட்டர் இஸ் யோர் ஃபாதர். ஐ கேன் பைபாஸ் எனி லாஸ். புரியுதா இல்லையா உங்களுக்கு? நோ சோர்ஸ், பட் ஐ எம் யோர் ப்ரொவைடர் அப்படின்றார் ஆண்டவர். ஸோ என்ன பண்ணார்? வாட்டர் ராக்லேருந்து கொடுத்தாரு. இப்போ இவ்வளோ காரியம் பார்த்தோம். இப்போது இதுலேருந்து நமக்கு ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார் அதுதான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா இவ்வளோ நேரம்? இப்போ இஸ்ரேல் பீப்புள் என்ன விளங்குனாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் தண்ணி குடிக்குமே மோசையை பார்த்துட்டு சாரி ப்ரோ கொஞ்சம் டென்ஷனில் பேசிட்டேன், எனக்கு தெரியுமா இதில் இருந்தாலும் தண்ணி வரும் தெரியுமா, ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு நம்ம ஆண்டவர் தண்ணி கொடுக்கணுன்னா இப்போ அது வந்து ஒரு குற்றாலம் அருவி மாதிரி மாறிடுச்சு அன்றைக்கி அந்த இடம். புரியுதா இல்லை? இடமே அவ்வளோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. அது கர்த்தரால் அது செய்யக்கூடும். அப்போ அந்த இஸ்ரேல் பீப்புளுக்கு என்ன புரிய வச்சாருன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹியூமன் மைண்டில் சோர்ஸை வச்சு தான் நம்பி வாழ்வோமா நம்ம. இஸ்ரேல் பீப்புள் சோர்ஸ் தூரத்தில் தண்ணி பார்த்தா அதை நம்பி போவாங்க. ஆண்டவரே எங்களை எப்படியாவது கொண்டு போய் அங்கே சேர்த்துருங்க ஆண்டவரேன்னு. இங்கே தண்ணி வேணும்னு கேட்போமா? ஆண்டவருக்கு சோர்ஸே தேவையில்ல. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியாது, வெயில் அடித்து உன் கண்ணுக்கு தண்ணி மாதிரி தெரிஞ்சிருக்கு. புரியுதா இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? வாட் லார்ட் வாண்ட்ஸ் அஸ் டு நோ டுடே. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு காரியம் அவர் பண்ண வச்சாரு, அது எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1 Corinthians 10:1-8 போட்டிருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ஃபர்கெட் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அபவுட் அவர் ஆன்சிஸ்டர்ஸ் இன் த வில்டர்னஸ். மறந்துடாதீங்கன்றார். Long ago, all of them were guided by the cloud and moved ahead of them, and all of them walked through the sea on dry ground. In the cloud and in the sea, all of them were baptized as followers of Moses. அந்த தண்ணியில் கடந்து போனாங்க பார்த்தீங்களா? அது கடந்து போனப்போ அவங்க பேப்டிசம் எடுத்ததுக்கு ஈக்குவல்னு இந்த பைபிள். புரியுதா? All of them ate the same spiritual food and all of them drank the same spiritual water, for they drank from the spiritual rock. இப்போ ராக் காமிச்சனே அது என்னன்றாங்க? That traveled with them and that rock was Christ. அந்த ராக்கை எதுக்கு ஈக்குவலாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க? கிரைஸ்ட்க்கு ஈக்குவலாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க. எஸ், God was not pleased with most of them and their bodies were scattered in the wilderness. நீங்கள் நல்லா பாருங்கள், அவங்க ஏங்க இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாங்க? ஏன் இப்படி ஆண்டவருக்கு பிடிக்காததெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரஸ்ட்ரேஷனில் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு புரியல, சோர்ஸு தான் இருந்தால் தான் என்னை ஆசீர்வதிக்கப்படும்னு நினச்சி நம்பி ஆண்டவர் மேலேயே என்ன ஆயிடுறாங்க? ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாங்க. ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு பாவம் செய்ய போயிடுறான். இப்போ அதை என்னத்துக்கு எழுதி வச்சுருக்கான்? நமக்கு ஒரு வார்னிங்காக எழுதி வச்சுருக்கான். என்னன்னு உங்களை பயப்படுத்துறதுக்கு இல்லை. புரிஞ்சுக்கப்பா, அது ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, இஸ்ரேல் பீப்புளுக்கு தேவைகள் அப்படி சந்திக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவர் ஒரு கூத்தர் கூட இருக்கிறாருன்னா உன் கூட அதே தேவன் தான் கூட இருக்கிறாரு. புரியுதா இல்லையா? பாருங்க என்ன எழுதியிருக்கு பாருங்க. தீஸ் திங்ஸ் ஹேப்பன்ட் ஆஸ் அ வார்னிங் டு அஸ். ஏன் அவங்க இப்படிலாம் தப்பு பண்ணிட்டாங்க, ஃபீஸ்டிங் பண்ணிட்டாங்க, குடிச்சிட்டாங்க, அதெல்லாம் ரைட்டு. ஏன் குடித்தாங்க, ஏன் ஃபீஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு புரியல என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர்னு புரியல. புரியுதா இல்லையா? பாருங்கள், ஒரு குழந்தை மார்க்கே வாங்கலை, அந்த குழந்தைய பிடிச்சி நீங்கள் திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, கடைசியில் ஆமாம் எனக்கு படிப்பு வராது விட்ரு அப்படின்றோம். புரியுதா? ஆனால் அதுக்கு புரிய வச்சு அதுக்கு மோட்டிவேட் பண்ணி அதை என்கரேஜ் பண்ணி பாருங்கள், படிக்காத குழந்தை கூட படித்து மேலே வந்துடும். அதுதான் ஹியூமன் நேச்சர். ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர்னு வந்தவங்க எஜிப்டை விட்டு பாருங்கள் எப்படி விட்டாருங்களா அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒரு 2-3 கும்பல் அங்கேயே நின்றுச்சு, அப்படியே செத்து போச்சு. ஸோ ஆண்டவர் என்ன இங்கே புரிய வைக்கிறார்? தீஸ் ஆல் ஆர் வார்னிங்ஸ் அண்ட் யூ டோன்ட் ஃபர்கெட் தட். என்ன பண்ணாராம்? என் ஆன்சிஸ்டர்ஸை வில்டர்னஸில் நடத்தின ஆண்டவர் அந்த மக்கள் புரிஞ்சுக்கல, நீயும் புரியாமல் நடந்துடாதன்றார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க கீழே என்ன போட்டிருக்கு? இட் இஸ் எ எக்ஸாம்பிள் ஃபார் அஸ், தே வர் ரிட்டன் டவுன் டு வார்ன் அஸ். ஸோ இப்போ இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வராருன்னா, நீங்களும் இதே வழித்தை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்களாம். பாருங்க, அவங்க அந்த கடல் வழி போனது பேப்டிசம் ஈக்குவல்ன்றார் ஆண்டவர். ஆண்டவர் தான் எனக்கு வேணும்னு எல்லாரும் தானே ஏற்றுக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க.
ஆண்டவர் என்ன சொல்கிறார், உண்மைதான்ப்பா, உன்னை எல்லாத்துலேருந்து விடுதலை பண்ணிட்டேன். ஸ்லேவரி, டிசீஸு, சின்ஸு, கர்சஸ்ஸு, பாவர்ட்டி, டெத்து எல்லாத்துலேருந்து தான் நான் உன்னை என்ன பண்ணிட்டேன், டெலிவர் பண்ணியிருக்கேன். சிலுவையில் நான் எல்லாமே உனக்கு பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக. அடுத்த இதுக்கு எலியமுக்கு வரும்போது என்ன சொல்கிறாரு, அந்த ஸ்ப்ரிங்ஸ் என்னவா அடையாளம், நியூ லைஃப், நியூ பர்த், நியூ பிகினிங். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லாமே புதிதாக்கக்கூடிய காரியங்களெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறார். பாருங்கள், பாம் ட்ரீஸ்னால் என்னன்னு நம்ம எடுத்துட்டோம் இதுக்கு முன்னாடியே. சிம்பிள் ஆஃப் விக்ட்ரி. வாட்டர் என்னன்னா அவர் எங்கே கொண்டு போவாராம், தண்ணீர் அண்டையில் கூட்டிகிட்டு போவாராம், உங்களை ரெஸ்ட் எடுக்க வைப்பாராம். புரியுதா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு லைஃப்குள்ளே வந்திருக்கிறீங்க. ஆனால் எங்கே தெரியுமா ஃபெயில் ஆயிடுவோம், இவ்வளோ தூரம் நல்லா தான் இருப்போம். ஆனால் இந்த ஸ்டேஜுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போக பார்ப்பார், அந்த வில்டர்னஸ் ட்ராவலிங். அங்கே போகும்போது என்ன ஆயிடுறோம், அவ்வளோ சொன்னார் அவர். எங்கே அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், வில்டர்னஸ் ஆஃப் சின் வந்தோடனே என்ன ஆச்சு, நல்லா பாருங்கள். அவங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த இடத்த பார்த்த உடனே எப்படி இருக்குது நமக்கே, இந்த மாதிரி ஒரு இடம் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டார் வாஸ் ஆல் டு டெத். இதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க. நம்ம ஆண்டவரை டைரெக்டாக இப்படி சொல்லிட மாட்டோம். ஆனால் என்ன பண்ணிட மாட்டோம்னா அப்படியே சோர்ந்து போயிடும். நான் இது இப்படின்னு போட்டுருந்துச்சு, வெளியிலையா சொல்ல முடியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் ஆகிறது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி இடத்துல நீ வரும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ சோர்ஸை பார்த்துடுறியா. சோர்ஸ் இது இருந்தால் தானே இது நடக்கும், இது இருந்தால் தானே இது செய்ய முடியும், இது பண்ணால் தானே அது பண்ண முடியும். கர்த்தர் சொல்கிறார், பாசிபிளே இல்லை உனக்கு. ஒரு சில சுச்சுவேஷனில் சோர்ஸ் இல்லாதனால நீ சொல்கிறியான் பாசிபிள் இல்லை இதுன்னு. புரியுதா இல்லை? எப்போ சொல்லுவோம் இது நடக்க சாத்தியமே இல்லைன்னு? சோர்ஸ் இல்லை. சோர்ஸ் இருந்தால் ஆமாம் பிரதர் அவர் பண்ணிடுவார் அது அப்படின்றோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சோர்ஸே இல்லை, பாசிபிலிட்டியே இல்லாத அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணார்னா, ஹி ரெயின் டவுன் ஃபுட் ஃப்ரம் ஹெவன். அது மாதிரி சிமிலர்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, ஐ வில் பி அ ப்ரொவைடர் என்றார். அவர் என்ன சொல்கிறாரு, லார்ட் சேஸ் டு யூ ஐ வில் மீட் யுவர் நீட்ஸ் வித்தவுட் த சோர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எப்படிப்பட்ட தேவனை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்கள் யாருன்னா இஸ்ரேல். அந்த பீப்புளுக்கு அவர் எப்படி ப்ரொவைடராக இருக்கிறாராம், சோர்ஸ் பேஸ்டு ப்ரொவைடர் கிடையாது அவர். புரியுதா இல்லையா? அவர் சோர்ஸ் பேஸ்டு ப்ரொவைடர் கிடையாது. உனக்கு வேணுமா, அது என் கர்த்தர் தர முடியும் நீ நினச்சன்னா அவருக்கால ப்ரொவைட் பண்ண முடியும். ஆனால் நீ சோர்ஸை தேடிட்டு, இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம தான் இந்த இஸ்ரேல் பீப்புளு, தண்ணி ரொம்ப தாக எடுத்துருச்சு, பார்த்தா ஃபுல் பாறையாக அப்படியே ட்ரையாக இருக்குது. ஜெபம் என்ன சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் மரம் செடியெல்லாம் வளருவதாக, இது கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்பாக மாறுவதாக, அப்புறம் அதுலேருந்து தண்ணி வருவதாக. நீங்கள் என்ன வைங்க, நடக்காது, அற்புதம் நடக்காது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இல்லைப்பா இவரோட ஜெபமே சோர்ஸ் பேஸ்டாக இருக்குது, என்ன பேஸ்டாக கிடையாது. ஆண்டவர் ப்ரொவைடர் அப்படின்னா, லார்ட் ஐ நோ யூ கேன் மீட் திஸ் நீட். நீங்கள் என் கூட தகப்பனாக இருக்கீங்க, என் அப்பாவாக இருக்கேன். பிள்ளைங்களுக்கு என்றைக்காவது தெரியுமா நம்ம எப்படி சம்பாதிச்சு அவங்களுக்கு ஃபீஸ் அடைக்கிறோன்னு? அதெல்லாம் அவங்க சிந்திக்க மாட்டாங்க. அவங்க ஒன்றே ஒன்று தான் சொல்லுவாங்க, ஸ்கூலில் இன்றைக்கி இது கட்டணும்னு சொன்னாங்கப்பா. சிலது அப்படி கூட சொல்ல மாட்டாங்க, டைரியில் எழுதி கொடுத்து அனுப்பிச்சிட்றாங்க, நீங்கள் வேணால் படிச்சுக்குங்க. ஆண்டவர் என்னன்றாரு, நான் உன்னை அப்படித்தான் பார்க்குறேன்றாரு. ஐ எம் யுவர் ஃபாதர். நீ ஏன் அப்பா இல்லாத மாதிரி நடந்துக்கிறேன்னு கேட்குறாரு. புரியுதா இல்லையா? ஸோ பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார், ஐ வில் மீட் யுவர் நீட்ஸ் வித்தவுட் த சோர்ஸ். வித்தவுட் த சோர்ஸ். அடிக்கடி இந்த மாதிரி வனாந்தரமான ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் என்ன நினச்சிக்கணும், சாத்தியமே இல்லை பிரதர் அப்படின்னு மைண்டு சொல்லிச்சுன்னா, சோர்ஸ் எல்லாம் நான் பார்க்கல பிரதர், சிச்சுவேஷன் பேஸ்டு கிடையாது. அவர் நினச்சா சோர்ஸே காணாமல் மேலேருந்து வந்துடும் கீழே. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ என்ன பண்ணார், அப்படி பண்ணார். அவர் என்ன பண்ணார், மீட் யுவர் நீட்ஸ் ஈச் டே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் தேவைகளை சந்திக்கிறதுக்கு அவர் ஒரு சில நேரம் அந்தந்த நாளுக்கு வச்சுருப்பார், அந்த அற்புதம் அந்தந்த நாளுக்கு வச்சுருப்பார். நம்ம அடுக்காக கேட்கக்கூடாது போய், ஏன்னா யூ டோன்ட் ஹவ் கெப்பாசிட்டி டு ரிசீவ்ன்றார். நீ என்ன சார்ந்து இருந்து பாரு, நீ சேர்த்து வைக்கணும்னே நினைக்க மாட்டேன் எதையுமே. என்ன நினைப்போம், அவர் கொடுத்துருவார்.
அவர் மீட் பண்ண கூட தானே வர்றாரு. பாருங்கள், அடுத்தது என்னாச்சு? இந்த இடம் வந்தோடனே என்னாச்சு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல போய் தட்டுனார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே எங்கேயாவதும் சோர்ஸுக்கான வழி இருக்கா? இப்படி தான் பல நேரத்தில் சொல்லிடுறாரு, உன் வாழ்க்கையை நான் அப்படி நடத்துவேன்றாரு. எப்படி? ஒன்றுமே காணுமே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சு பெருகவே பெருக பண்ணுவேன். எங்கே ஒன்றும் காணோம். ஆண்டவர் என்ன சொல்கிற? மோசட்ட நீ போ, முன்னாடி போ, அந்த ராக்குக்கு நேராக போ அப்படின்றார். நம்ம ஒரு 4 படி ஏறிட்டு இது வாய்ப்பு கிடையாது, இது எப்படி நடக்கும் அப்படின்றோம். புரியுதா இல்லையா? ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறார் அந்த இடத்துல பாருங்கள், ஃபார் த ட்ரிங்க் ஃப்ரம் த ஸ்பிரிச்சுவல் ராக் த ட்ராவல்டு வித் தெம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னவா? அண்ட் தட் ராக் வாஸ் கிரைஸ்ட். தட் ராக் வாஸ் கிரைஸ்ட். அப்போ இது எதை குறிக்குது? ஐயோ எனக்கு பேக்ரவுண்டு இல்லைங்க, எனக்கு இந்த எபிலிட்டி இல்லைங்க, எனக்கு இந்த ஸ்கில் இல்லைங்க, என் குடும்பத்தில் அது இல்லைங்க, இது இல்லைங்க, எனக்கு வீடு இல்லைங்க, என் சேலரி கம்மிங்க, நான் இது படிச்சிருந்தா அது அப்படி ஆகிருப்பேங்க, நான் இப்படி ப்ரொமோட் ஆகிருப்பேங்க, நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருந்தா நான் அது ஆகிருப்பேங்க, நான் இப்படி ஆகிருப்பேங்க, அப்படி ஆகிருப்பேங்க. ஆண்டவருக்கு அதெல்லாம் தேவையில்லப்பா. ஐ எம் யுவர் ப்ரொவைடர், ஐ கேன் மீட் யுவர் நீட்ஸ். நீ அதை மட்டும் நம்பி என்கிட்ட வந்தால் போதும். உன்னோட எதுவுமே எனக்கு தேவையில்லை, உன் ஃபேத்து மட்டும் கொடு. புரியுதா? இயேசு என்ன பண்ணிட்டாராம்? சிலுவையில் எல்லாமே உங்களுக்கு பண்ணி முடிச்சிட்டாராம். ஆனால் பேமெண்ட் வந்து ஃபேத்து. நீங்கள் என்னன்றீங்க? சோர்ஸுன்றீங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்பா இப்படிப்பட்ட ஒன்று தனியாக நிற்கிது, இதை பார்த்தா யாரும் கிட்ட போக மாட்டாங்கன்றார் ஆண்டவர். அங்கே வரும் பிரதர் தண்ணின்னா போவீங்களா அது மேலே ஏறி? ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி தான் இன்றைக்கி உன் மனநலம் இருக்கான். இதை பார்க்கும்போது அவர் செய்வாருன்னு தெரியும், ஆனால் நம்ம கொஞ்சம் அது டிசைட் பண்ணால் தானே பிரதர் அது நடக்கும். அவர் என்னன்றார்? நான் தான் உனக்கு எல்லாம். புரியுதா இல்லை? இன்றைக்கி உங்கள் இருக்கிற எல்லாருக்கும் அவர் என்ன சொல்கிறாரு? சோர்ஸ். உனக்கு சோர்ஸே இல்லாமல் இருக்கலாம்ப்பா, பாசிபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம் உன் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஐ ஆம் யுவர் ப்ரொவைடர். அதே பீப்புளாக நீங்கள் என் கண்களில் ஒன்று நேற்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறேன் நான். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, இந்த இஸ்ரேல் பீப்புள் இப்படி ஒரு 4-5 இடத்த கூப்பிட்டு வந்தால் தான் அவங்க எஸ் லார்ட் யூ ஆர் மை ப்ரொவைடருன்றாங்களாம். ஆனால் ஆண்டவர் இப்போ என்ன வான் பண்ணாருன்னா, நான் திருப்பி உன்னை அப்படி நடத்திட்டு வரணுமா, இல்லை அவங்கள்ட்ட நடத்தினதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிறியான்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறீங்க எல்லாரும்? புரிஞ்சுக்கிறோம் ஆண்டவர், வார்னிங்கெல்லாம் வேணாம். அவர் என்ன சொல்கிறாரு? லார்ட் சேஸ் டு யூ டுடே ஐ வில் மீட் யுவர் நீட்ஸ் வித்தவுட் த சோர்ஸ்ன்றார். நல்லா பாருங்கள், இன்றைக்கி இந்த மெசேஜை கேட்டுட்டு போங்க, விசுவாசமாக போங்கங்க. ஆண்டவர் இது உங்களுக்கு பண்ணலன்னா நீங்கள் கேளுங்க. புரியுதா இல்லையா? அவர் என்ன சொல்கிறார்? ஐ வில் மீட் யுவர் நீட்ஸ் வித்தவுட் த சோர்ஸ். நான் நீட்ஸை பார்க்குறது இல்லைங்க. நான் எதை தெரியுமா என் மைண்டை ரெனிவல் பண்ணுறேன்? சோர்ஸை, நாட் பேஸ்ட் ஆன் சோர்ஸ். என்னை போஷிக்கிறவர் எனக்கு எந்த சோர்ஸும் தேவையில்லை. நான் அவரை விசுவாசித்து இருந்தால் அவர் எனக்கு போஷிப்பார். புரியுதா இல்லையா? பாருங்கள், சிக்னஸ் டிசீஸ்க்கு நீ என்ன பாருன்றார். கல்வாரி சிலுவையை பார், அவர் தள்ளுமுகளினாலே குணமானேன்னு அங்கேயே ப்ரொவைட் பண்ணிட்டார். இந்த ராக்கை போய் தொட்டால் எப்படிங்க தண்ணி வரும்? அவர் சொல்கிறார், இந்த சிலுவையை தியானிச்சா எப்படிங்க சுகம் வரும்? வரும். புரியுதா இல்லையா? பாருங்கள், ஃபினான்ஷியல் இஷ்யூக்கு அவர் என்ன பண்ணிட்டார்? எல்லாத்தையும் உங்களுக்காக என்ன பண்ணார்? சிலுவையில் அவர் தரிதரரானார் உங்களை ஐஸ்வர்யன் ஆக்கும்படி. புரியுதா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுறோன்னா, நம்ம பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறோம். தேவைகளை சந்திக்கிற ப்ரொவைடர் கூட இருந்தால் போதும்னு நினைக்கணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம்? நம்மளை ரிச் ஆக்கணும்னு நினைக்கிறோம். அவர் என் கூட இருந்தால் போதும் நான் நினைக்கிறேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்கள், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அவர் என்ன சொல்கிறாரு? மார்க்கு அது இல்லை, இது இல்லை, இது இல்லை. அவர் போதும் ப்ரொவைடர். He will place them into a right place. He is the provider. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஜாப் எது வேணால் இருக்கட்டுங்க, உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கட்டுங்க, எது வேணால் இருக்கட்டும்ன்றார். வீடு, சொந்த வீடு எது வேணால் இருக்கட்டும், என்னன்றார்? ஐ ஆம் யுவர் ப்ரொவைடர். இம்பாசிபிள் தான், நீ சொல்கிறது உண்மைத்தான்ப்பா, இம்பாசிபிள் தான். பட் நான் ப்ரொவைட் பண்ணால் என்ன ஆகும்? வரும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? குழந்தை எது வேணா இருக்கட்டும், எதெல்லாம் இம்பாசிபிள் நீங்கள் நினைக்கிறீங்களோங்க, ஹீ இஸ் யுவர்
ப்ரொவைடர். பேரண்ட்ஸோட ஹெல்த்தாக இருக்கட்டும், உன் தீர்க்காயுசாக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இன்னையிலேருந்து என்ன பாரு, உன் உடம்பை பார்க்காத. உன் உடம்பை பார்த்தா அது சொல்லு இன்னும் கொஞ்சம் வருஷம்தான்னு. நீ என்ன பாரு, தீர்க்காயுசு வருன்றார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஐ ஆம் யோ ப்ரொவைடர். அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா இன்றைக்கி உங்களுக்கு மெயினாக? டோன்ட் see the source. எதை பார்க்கணும்? seek the provider. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ இஸ்ரேல் பீப்புளை ஜேர்னி பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணம் இது ரெண்டு புரிய வைக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் என்ன கொடுத்து வச்சவங்களாம் நீங்கள் அப்படி நடந்தெல்லாம் வர வேணாம், இது கேட்டு புரிஞ்சுக்குங்க அப்படின்றார். ஸோ இப்போது டோன்ட் see the source, seek the provider அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் இங்கே சோர்ஸ் யார், ப்ரொவைடர் யார் தெரியுமா? புரியுதா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு Matthew 6:24? No one can serve two masters. Either you will hate the one and love the other. என்ன சொல்லுங்க, இது என்ன பண்ணிடுவீங்க? இப்படி இருந்தால் காசு வந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, வரலன்னு வைங்க டவுன் ஆகிடுவீங்க. ஆனால் he is the providerன்னு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அவர் தான் என் ப்ரொவைடர். என் பர்ஸில் எவ்வளோ இருக்குன்றது எனக்கு இன்றைக்கி முக்கியமே கிடையாது, அவரே என் ப்ரொவைடருங்க. எங்கேயோ இருக்கிற ஒரு காடையை அடித்து தூக்கி போட்டு இங்கே முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைப்பார். அது வேணும்னே என் காலுக்கிட்ட இப்படி சுத்த வைப்பார். பாறையிலேருந்து தண்ணியை வர வைப்பார். வனாந்தரத்துலேருந்து என்ன பண்ணுவார்? தேவைகளை சந்திப்பார். வானத்தை திறந்து என்ன பண்ணுவார்? யோசிப்பார். பாருங்கள், ஆதியாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மரம் செடி கொடி எல்லாம் வளர வச்சோடனே அது தண்ணீர் பாய்ச்சறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். கர்த்தர் என்ன பண்ணுவார்? பூமியிலேருந்து தண்ணி வர வைப்பார், அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு. கர்த்தர் இஸ் அ ப்ரொவைடர். அவருக்கு சோர்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி பாருங்கள், லெட் தேர் பி லைட் அப்படின்னாரு. லைட் வந்துருச்சு. அப்புறமா ஒரு 2 வசனத்துக்கு அப்புறம் தான் லெட் தேர் பி சன்னுன்றார். சன்னு வந்துச்சா லைட் வந்துச்சா? ஃபஸ்ட்டு சன்னு தான் வெளிச்சத்தை கொடுக்குது நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம். லைட்டு ஃபஸ்ட்டே வந்துருச்சு, அப்புறம்தான் சன்னு வந்துச்சு. ஸோ ஆண்டவருக்கு சோர்ஸ் தேவையில்லை உனக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? உங்கள் ஆசீர்வாதம் வர்றதுக்கும், உங்கள் செழிப்பு வர்றதுக்கும், உங்கள் சுகம் வர்றதுக்கும், உங்கள் ஆரோக்கியம் வர்றதுக்கும், உன் பிள்ளை வாழ்க்கைக்கும் எதுக்குமே அவருக்கு சோர்ஸ் தேவையில்லைங்க. அவர் என் ப்ரொவைடருன்றது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். புரியுதா இல்லை? இதனால தான் நீங்கள்லாம் விசேஷித்த பீப்புள்னு நான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து. we are really blessed people because எனக்கு என் ப்ரொவைடர் இருக்கார் என் கூட. புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்கள், அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யூ cannot serve both God and money. உன் மைண்ட் எதை சார்ந்திருக்குன்னு பார்க்குறாரு அவர். புரியுதா இல்லையா உங்களுக்கு? சில நேரத்தில் ஆண்டவர் உன் தேவைகளுக்கு பணத்தை இல்லாமல் சந்திச்சிருவார். பணம் இருந்தால் தான் உன் தேவை சந்திக்கப்படும் நீ நினைக்காதன்றார். இதை கொஞ்சம் மைண்டில் நல்லா ரெனியூவல் பண்ணி ஏற்றி வச்சுக்கோங்க. புரியுதில்ல? பணம் பேஸ்டாக வாழ்க்கையை ரன் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அவரே சொல்லிட்டார், இல்லைப்பா நீ ஒரு சில நேரம் என்ன ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஒரு சில நேரம் என்ன பண்ணிடுவேன். புரியுதா இல்லை? ஐ ஆம் யுவர் ப்ரொவைடர், ஐ வில் மீட் யுவர் நீட்ஸ். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல அவருடைய பிள்ளைகள் ஆகிட்டீங்க. அவருடைய பிள்ளைகளையும் இப்படித்தான் நடத்துவார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்கள், இதனால தான் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? இது புரிய வச்சு இதை ஒரு எக்ஸாமாக நடத்துறதுக்காக தான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பாருங்கள், இந்த டைத்துன்றதே கொண்டு வந்தார் அவர். பாருங்கள், பிரிங் த ஃபுல் டைத் இன் டு த ஸ்டோர் ஹவுஸ் ஸோ தட் தேர் மே பி ஃபுட் இன் மை ஹவுஸ் அண்ட் தஸ் புட் மீ இன் டு த டெஸ்ட்டுன்றார். பாருங்கள், அவர் உங்களுக்கெல்லாம் டெஸ்ட் வச்சுட்டேன் நானப்பா, நீ கடந்து வந்துட்டேன், இப்போது எனக்கு நீ ஒரு டெஸ்ட்டு வெய்யி. அவர் என்ன சொல்கிறாரு? says the Lord of hosts, see if will not open the windows of heaven for you and pour down for you an overflowing blessing. பாருங்க, அந்த பாறையிலேருந்து தண்ணி வருமா, இந்த வனாந்தரத்தில் என் தேவைகள் சந்திக்கப்படுமா? கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் தான் உனக்கு ஓப்பனே பண்ணுன்றார். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? எய்தர் நீ மணி பேஸ்டாக வாழுவ, இல்லைன்னா உன் ப்ரொவைடர் பேஸ்டாக வாழுவ. இப்படி இருக்கு. ஒருத்தன் ப்ரொவைடர் பேஸ்டாக தைரியமாக இருக்கான்னு வைங்க, கைத்து கொடுக்க சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? இதில் என்ன இருக்குது, இது வந்து தான் கண்டவர், இதை பேஸ் பண்ணி இல்லை என் லைஃப். ஸோ ஐ எம் ப்ரூவிங் டு காட் பை மை ஆக்ஷன் தட் திஸ் டைப் டெஸ்டிஃபைஸ் தட் இது பேஸ் பண்ணி இல்லாண்டவர் யூ ஆர் மை ப்ரொவைடர் அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
புரியுதா இல்லையா? டைத்துன்ற டாபிக் டச் பண்ணால் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த ரெவலேஷனோடு இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ இங்கே 2-3 கேள்வி அப்படியே நான் இங்கே கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஷுட் ஐ டைத், அது ஏன் 10% இப்படின்ற விஷயம் இருக்குது பாருங்கள். ஷுட் ஐ டைத், ஏன் டைத் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹானர் த லார்ட் வித் யோர் வெல்த். உனக்கு ஆண்டவரை ஹானர் பண்ணுன்னு இருந்தால் என்ன பண்ணுமா? ஹானர் him with your wealth and with the best part of everything you produce. என்ன சொல்லிட்டார்? நீ ஒருத்தர் நினைக்கிறார், இல்லை நான் ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என் வெல்த் வச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கீழே அடுத்த லைன் என்ன போட்டிருக்கு? பெஸ்ட் பார்ட் வச்சு பண்ணணும் அப்படின்னு ஒரு லைன் போட்டிருக்கு. தென் அப்போ அவர் என்ன பண்ணுவாராம்? fill your barns with grain and your vats will overflow with good wine. ஏன் நடக்குது அது? இவ்வளோ பார்த்துட்டு வந்துட்டோமே. இப்போ ஏன் நடக்குதுன்னா, ஒருத்தர் டைத் என்னத்துக்கு தைரியமாக கொண்டு வந்து கொடுக்குறான்? அவன் மனநிலை என்ன? லார்டு இது பேஸ் பண்ணி இல்லை, யூ ஆர் மை ப்ரொவைடர் அப்படின்னு அவன் அதை எதையுமே திங்க் பண்ணாமல் கொடுத்துட்டு இப்படி வந்துடுறான். அந்த ஃபேத் என்ன பண்ணிடுது அவனாங்க? எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கூரை பிச்சுட்டு கீழே விழுகுது. ஏன் அவன் ஆசீர்வதிக்கப்படுறானே தெரிய மாட்டேங்குது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ என்ன சொல்கிறாரு? வை யூ ஷுட் டைத்? பிகாஸ் யூ ஹேவ் டு ஹானர் த லார்ட் வித் யோர் வெல்த். பட் நீ ஹானர் பண்ணாலும் எதை வச்சு ஹானர் பண்ணும்? வித் பெஸ்ட் பாத். பட் வை தட் இஸ் 10% அப்படின்றதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், அவர் என்ன சொல்லிட்டாரு? ஹானர் த லார்ட் வித் யோர் வெல்த். எஸ், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க தானே எல்லாரும்? ஹானர் பண்ணோன்னா என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். ஆனால் எப்படி கொடுக்கணும்? பெஸ்ட் பார்ட்டு கொடுக்கணும். பெஸ்ட் பார்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 10%னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பெஸ்ட் பார்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? கரெக்டாக இல்லையா? பெஸ்ட் பார்ட்னா என்னன்னு லிவிட்டிக்ஸில் போட்டிருக்கு பாருங்கள். 1/10 ஆஃப் த ப்ரொடியூஸ் ஆஃப் த லேண்ட், வெதர் கிரெயின் ஃப்ரம் த ஃபீல்ட் ஆர் ஃப்ரூட் ஃப்ரம் த ட்ரீஸ், பிலாங்ஸ் டு த லார்ட் அண்ட் மஸ்ட் பி செட் apart to him as holy. Your 10% money is a holy money. It has to be set apart for the Lord. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஹானர் பண்ணும்போது பெஸ்ட் பார்ட் எடுத்து அவர் கையில் கொடுத்துறோம். ஆனால் இந்த வெளிப்பாடு இல்லாமல் செய்யும்போது நமக்கு மனசு வராது, நமக்கு கேள்விகள் நிறையா வரும். ஆனால் இந்த ஃபேத், நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? இந்த ஃபேத் இருந்தால் டைத்து பண்ணுங்க, இல்லைன்னா இந்த ஃபேத் வர வரைக்கும் ரெனியூவல் பண்ணிவிட்டு டைத்தை கொடுங்க. அப்படி ஃபேத்தோட கொடுத்தால் மைட்டி டோஸ் ஓப்பன் ஆகும் ஃபார் ஷுவர். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ புரிஞ்சிச்சா? ஷுட் ஐ டைத் புரிஞ்சிச்சா? வை 10% புரிஞ்சிச்சா? ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். கிவ் சியர்ஃபுல்லின்னு தானே போட்டிருக்கு பைபிளில். கொடுக்குறவர்கள், அது ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டுங்க டைத்து, பட் சியர்ஃபுல்லாக கொடுக்கணும்னு தானே போட்டிருக்கு அப்படின்னு இருக்கும். எங்கே இருக்கும் அதுனா? எங்கே போட்டிருக்குன்னா 2 Corinthians 9:7-8, you must each decide in your heart how much to give and don't give unwillingly or in response to pressure. டைத்து கொடுங்க, அந்த ப்ரெஷரில் கொடுக்காதீங்க. for God loves a person who gives cheers அப்படின்னு டைத்தை இங்கே லிங்க் பண்ணிட்டோம். பட் இங்கே பேசப்படுறது எது? டைத்து கிடையாது. புரியுதா இல்லை? இங்கே எதுக்கு பேசப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. நம்ம டைத் யாருக்கு கொடுக்குறோம்? எதுக்கு கொடுக்குறோம்? டு ஹானர் த லார்ட். பெஸ்ட் பார்ட்டை தூக்கி ஆண்டவரை ஹானர் பண்ண கொடுக்குறோம். இங்கே என்ன போட்டிருக்கு? ஒவ்வொருத்தரும் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹார்ட்டில் டிசைட் பண்ணி கொடுக்கணும், சியர்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று. இதை நம்ம எங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம்? டைத்து கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இங்கே என்ன போட்டிருக்கு? அண்ட் காட் வில் ஜென்ரஸ்லி ப்ரொவைட் ஆல் யூ நீட். யாருக்கு? ஜென்ரஸாக கொடுக்குறவங்களுக்கு. அது எவ்வளோ வேணா இருக்கலாம். ஜென்ரஸாக கொடுக்குறவங்களுக்கு அவர் என்ன பண்ணுறேன்றாரு? He will provide your need. Then you will always have everything you need and plenty left over to share with others அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் has the scripture say, அது யார் கொடுக்கறதுக்குன்னா, they share freely and give generously to the poor, not to God. புரியுதா இல்லையா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? their good deeds will be remembered forever. ஸோ இது வேற, இது வேற.
இது என்னன்னா இட் இஸ் நாட் லிங்க் டு டைத். இது நீங்கள் உற்சாகமாய் கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொடுக்கறது, ஏழைகளுக்கு கொடுக்கறது, எதுக்கு வேணால் கொடுக்கறதுக்கு. பட் டைத் இது போருக்கு கொடுக்கறதுக்கு, ஜென்ரஸாக உன் ஹார்ட்டில் தோன்றது செய்யறதுக்கு. ஆனால் இங்கே உனக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. உனக்கு ஆண்டவரை ஹானர் பண்ணோன்னா யூ கிவ் டைத். கொடுத்தா பார்த்தா தட் வில் பி அ பெஸ்ட் பார்ட். தென் வாட் இஸ் த பெஸ்ட் பார்ட்? ஃபஸ்ட் 10th தான் அதோட பெஸ்ட் பார்ட். புரியுதா இல்லையா? ஆனால் இது அத்தனையுமே கொடுக்கணுன்னா உனக்கு இந்த இவ்வளோ பேக்ரவுண்டு தெரிஞ்சு ஹீஸ் மை ப்ரொவைடர்னு தெரியணும். அது இல்லாமல் கொடுக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது கொடுத்தது அந்த மாதம் நஷ்டமாயிரும் உங்களுக்கு. நான் கொடுத்தோமே, போன மாதம் கூட கொடுத்தோம், தேவையை சந்திப்பாருன்னு பார்த்தா எங்கே வெளிப்பாடு. இந்த ஃபேத் இல்லாமல் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகிடும்னு கேட்டால் ஒர்க் ஆகாது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நம்ம சர்ச்சுக்கு நீங்கள் ஏதாவது டைத் அப்படின்னு கொடுத்து ஹானர் பண்ணுமா இருந்தால் இந்த மெசேஜை நம்ம என்ன பண்ணணும், ரீகலெக்ட் பண்ணி ஃபேத்தோடு கொடுங்க. இல்லைனா டோன்ட் கிவ் இஃப் யூ வாண்ட் டு ஹானர் த லார்ட். ஓகே. அப்புறம் பாருங்கள், இன்னொரு டவுட்டும் இங்கே கிளாரிஃபை பண்ணிடுறேன். இது நியூ கவர்னன்ட்டில் இருக்கா பிரதர்? டைத் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் தானே, இது நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், கலாத்தியர் 3:7-9 என்ன போட்டிருக்கு? அண்டர்ஸ்டாண்ட். என்ன பண்ணுமா நம்ம? அண்டர்ஸ்டாண்ட் then that those who have faith are children of Abraham. Scripture foresaw that God would justify the Gentiles by faith and announced the gospel in advance to அப்ரஹாம். இருக்கும்போது லா வந்துச்சா வரலையா? வரல, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஆனால் அப்ரஹாமுக்கு போய் அவர் என்ன ப்ரீச் பண்ணிட்டாராம்? காஸ்பிளே போய் ப்ரீச் பண்ணிட்டாராம் ஆண்டவர், அட்வான்ஸாகவே போய் அப்ரஹாமுக்கு. அப்படிப்பட்ட அப்ரஹாமுடைய யாரா நம்ம பிள்ளைங்க. ஆல் நேஷன்ஸ் வில் பி பிளெஸ்ட் த்ரூ அப்ரஹாம் அப்படின்றார். ஸோ தோஸ் ஹூ ரிலை ஆன் த ஃபேத் ஆர் பிளெஸ்ட் அலாங் வித் அப்ரஹாம், த மேன் ஆஃப் ஃபேத். அப்ரஹாம் டைத் பண்ணாரா இல்லையா? அவரோட பசங்க டைத் பண்ணாங்களா இல்லையா? அது ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டுன்னு ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டோட இதில் இருந்தாலும் அது எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க? பிஃபோர் த லா. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ இந்த டைத்துன்றது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, டைத்திங் இஸ் நாட் ஃபார் காட்ஸ் பெனிஃபிட். அதை எதுக்கு போட்டிருக்குன்னா, ஹி டஸ் நாட் நீட் அ மணி, இன்ஸ்டட் டைத்திங் இஸ் மீன்ட் ஃபார் அவர் பெனிஃபிட் பிகாஸ் சாக்ரிஃபைசிங் அ போர்ஷன் ஆஃப் அவர் இன்கம் ரிமைன்ஸ் அஸ் டு ரிலை ஆன் காட் டு மீட் அவர் நீட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை என்னன்னு ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாரு? என் தேவைகளை கேளு, சோசை கேட்காத வந்து. புரியுதா இல்லையா? கிளாரிஃபை ஆகிட்டிங்களா அதில்? ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? கிரைஸ்ட் வில் பி யோ ப்ரொவைடர் அப்படின்றார். ஸோ ஓவராலாக நம்ம இப்போ இது அத்தனையும் பார்த்த போது இஸ்ரேல் மக்களோட ஜேர்னியை பார்க்கும்போது ஓவரால் இன் ஆல் தீஸ் இவெண்ட்ஸ் தேர் வாஸ் நோ சோர்ஸ் டு மீட் தேர் நீட்ஸ். அது உங்களுக்கு ஏறிடுச்சா மண்டையில்? நீட்ஸே சோர்ஸே இல்லாத போதும் என்ன பண்ணார்? பட் த லார்ட் மெட் தேர் நீட்ஸ். சிமிலர்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, when there is no source for you, the Lord will provide you the needs from heaven. எவ்வளோ பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். The need for that day will be met அப்படின்ற. அது எப்படி? அதெல்லாம் ஆராய வேணாம், எதுலேருந்து வேணாலும் வரும். பாறையிலேருந்து வரும், வானத்துலேருந்து வரும், காற்றுலேருந்து வரும். சூப்பர் நேச்சுரல் பீப்புளுக்கு அப்படி வரும். புரியுதா இல்லையா? The wind brought quails to them, Lord will make your need to come searching youன்றார். ஆண்டவரே, நீங்கள் என் ப்ரொவைடர்ன்னு இன்றைக்கி தைரியமாக நடக்கிறவங்களுக்கு உன் தேவை உன்னை தேடி வருன்றார். அந்த காற்று உன்னை நேராக உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து நிறுத்துன்றாரு. அது பிடிக்கிறதுக்கு நீ ஓட வேணாம், உன் காலே சுற்றி சுற்றி வருன்றார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? There was no source for the rock to give water, but the water came out without the source. சோர்ஸுன்னாதீங்க, சோர்ஸை பார்த்தே நடக்கக்கூடாது ஆண்டவர் பிள்ளைங்க. கடல் முன்னாடி நின்ன இஸ்ரேல் பீப்புளுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு கடல் பிளந்தப்புறம் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க கடல் பிளந்து போயிடலான்னு. இல்லைன்னா நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? நோவாவோட இதாக கொண்டு வர முடியும். நின்று என்ன பண்ணுறது? திருன்னு தான் நிற்கணும். ஆண்டவரே கூப்பிட மாட்டோம் இந்த மாதிரி சமயத்தில். தெரியுமே இதுக்கு மேலே அவர் என்ன பண்ண முடியும்? புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி நின்றுவாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் தான் நான் கடலை பிளக்குவேன்றார். மோசேட்ட என்ன சொன்னார்? நீ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிற, கையை நீட்டுன்றார். புரியுதா இல்லையா உங்களுக்கு?
பாருங்க. ஸோ டோன்ட் ட்ரை டு கெட் யுவர் நீட்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி, ஆண்டவரே மரம் செடியெல்லாம் வளருவதாக, அது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள். மோஸ்ட் 99.9% ஜபம் என்னன்னா, என் பண தேவையை சந்திங்க ஆண்டவரே. பணம்னு வந்துடுவாங்க. பைசா கொடுங்க ஆண்டவரே, இன்க்ரிமெண்ட் கொடுங்க ஆண்டவரே, பணம் தாங்க ஆண்டவரே, பணம் தாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, பணத்தை ஏன் கேட்குற? நீட கேளு. அது ஏன் பணத்தை வச்சு தான் வாங்க முடியும் நீ நினைக்கிற? இப்படி இருந்து பாருங்க, த லவ் ஆஃப் மணி போயிட்டு யூ வில் பி ஸ்ட்ராங் இன் த லார்ட். நீ ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ராங்காக இருந்தால் கடல் பிளக்கும், தேவைகள் தேடி வரும், பரலோகம் திறக்கும். இதை மிஸ் பண்ணுறனால தான் ஏதாகிலும் நீ கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்டால் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கிறாரு, கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம போய் தேவையை கேளுன்னு இருக்கிறார் ஆண்டவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட என்ன பண்ணப்படும்? உங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கப்படும். நம்ம என்ன கேட்டுட்ருக்கோம்? காசு கொடுங்க ஆண்டவரே, காசு கொடுங்க ஆண்டவரே, பைசா கொடுங்க. பைசா கிடைச்சா எல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, சோர்ஸை பேஸ் பண்ணி இருக்காத, நீடை பேஸ் பண்ணிடு. அதை பணத்தை வச்சு செய்யணுமா, ஆளை வச்சு செய்யணுமா, காக்கா வச்சு செய்யணுமா, காற்று வச்சு செய்யணுமா, நான் தீர்மானிக்கிறேன்ற. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவர் என்ன சொல்கிறாரு? யூ கெட் இட் ஃப்ரம் மீ, நாட் த்ரூ மணி. உன் தேவைகள் எல்லாம் என்கிட்டருந்து சந்திக்கப்படணும்னு நானே, பணத்தை வச்சு சந்திக்கப்படணும்னு ஆண்டவர். யார் மூலியமாவது அந்த பைசா எனக்கு வந்து சேர்ந்தா நல்லாயிருக்கும் ஆண்டவர். ஏன் பைசா கேட்குற? தேவையை சந்திக்க கேளு. அதனால தான் நம்ம ஜபங்கள் கேட்கப்படல, தேவைகள் சந்திக்கிறது பொறுத்து நடக்கும்போது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த ப்ரொமோஷன் கிடைச்சா நடந்துரும் நீ எப்படி நினைக்கிற? வீடு வாங்க முடியும்னு நினைக்கிற? ஹைக்கு வந்து இன்னும் பெரிய கடனில் விழுந்துருவோம் அப்படி பேஸ் பண்ணா. கர்த்தர் என்ன சொல், என்ன பேஸ் பண்ணி இரு. ஜெயிலில் இருந்த யோசேப்பை ராஜாவாய் மாற்றினேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? யார் வர முடியும் ஜெயிலிருந்து ராஜா ஆக முடியும்? புரியுதா இல்லையா? கர்த்தரை நம்பி இருந்தால் எல்லா சங்கிலியும் கழுடு போகும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, அவர் என்ன சொல்கிறார்? ஆஸ்க் யுவர் நீட்ஸ், டோன்ட் ப்ரே ஃபார் த சோர்ஸ். கிவ் மீ மணி, கிவ் மீ மணி. பணம் பணம் பணம்னு கேட்காத. யூ ஆஸ்க் யுவர் நீட்ஸ். அது என்ன பண்ணப்படும்? சந்திக்கப்படும். தட் இஸ் வை இன் சம் கேசஸ் லார்ட் அலவுட் யூ லைக் இஸ்ரேலைட்ஸ் டு ட்ராவல் இன் வில்டர்னஸ் வேர் தேர் இஸ் நோ சோர்ஸ். ஒரு இதில் ஸ்ட்ரக் ஆகி நின்றுவீங்க பாருங்கள். நின்றுட்டு பைபிளும் வாசிக்கிறதுல எதுவும் பண்ணல, அப்படியே விட்டு போகிற வழியிலே போகிறது. ஏன்னா நடக்கலையே, எதுவும் நடக்கலையே. பணத்தை பேஸ் பண்ணி இருக்கோமா பாருங்கள். இப்படி நம்ம டைரெக்டாக போய் ஒரு பிலீவர்கிட்ட கேட்டால், நீங்கள் எய்தர் பணம் இல்லைன்னா ஆண்டவரை சார்ந்து தான் இருக்கணும்னா, என்ன பிரதர் ஆண்டவர் தான், இதில் என்ன டவுட்டு? ஆனால் வாழ்க்கையில் இப்படி நோண்டி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நமக்கே, ஓ நம்மளும் கொஞ்சம் அப்படி தான் இருந்துருக்குறோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? த லார்ட் சேஸ் ஃபோக்கஸ் ஆன் த நீட்ஸ், ஆஸ்க் யுவர் நீட்ஸ், ஐ வில் மீட் யுவர் நீட்ஸ். இன்னையிலேருந்து எப்படி பிடிக்க போகிறீங்க? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யுவர் ஃபாதர் நோஸ் வாட் யூ நீட் பிஃபோர். எனக்கு ஒரே ஒரு டவுட் இருந்துச்சு இந்த வசனம் கேட்கும்போதெல்லாம். இவ்வளோ தெரியுன்றாரு, அப்புறம் ஏன் இவ்வளோ? ஆனால் அங்கே என்ன போட்டிருக்கு? உன் நீடு என்னன்னு தேவையா? ஆனால் நீ கேட்குறது நீடா இல்லையேப்பா. நீ கேட்குறது நீடா தெரில எனக்கு. நீ சோர்ஸை கேட்டுட்ருக்க என்கிட்ட வந்து. நீடை நீ கேட்டனா, சோர்ஸை விட்டு நீ நீடை கேட்டனா, எனக்கு தெரியுமே நாங்கள் சாங்ஷன் பண்ணிடுவார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவர் என்ன சொல்கிறார்? கேஸ்ட் ஆல் யுவர் கேர்ஸ் ஆன் ஹிம் ஃபார் ஹீ கேர்ஸ் ஃபார் யூ. கேர்ஸ் ஃபார் யூன்னா என்னன்னா, இன்றைக்கி இப்போ சாம்சன் ஃப்ராங்க் அங்கே ஊரில் இருந்தாலும் கேட்டுகிட்டே இருக்க பாருங்க, சாப்பிட்டானா, எப்படி இருக்கான், என்ன தேவை இருக்குது அவனுக்கு. அவன் இப்போ ஃப்ராங்க்கும் சாம்சனும் இங்கே வந்தால் என்னென்னலாம் தேவை, இது தான் கேர். நம்மளை ஃபாதருன்றார், அவருக்கு நம்ம பிள்ளைங்கன்றார். அப்படித்தான் அவர் இருக்கிறாராம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உன் அப்பாவை கூடயே இருக்கேன். ஒரு ஸ்பேரோ கீழே விழுந்தால் கூட எனக்கு தெரியுது. அதை போஷிக்கிறவன் நான். உன்னை போஷிக்க மாட்டேனான்னு கேட்குறார். உன்னை ஆச்சரியமாய் வாழ வைப்பேன், உன்னை அதிசயங்களை காண வைப்பேன், வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுவேன். மற்றவங்க பார்க்கும்போது இது தாண்டா அந்த இஸ்ரேல் கூட்டம்ன்ற அளவுக்கு பார்க்க வைப்பார். நான் சொல்கிறேன், இந்த சர்ச் அப்படி தான் ஒரு வெல்தி சர்ச்சாக இருக்கும். பணம் பேஸ்டில் இல்லை. எங்கேருந்துங்க இது இவ்வளோ பெருசாச்சு?
எங்க இருந்துங்க இதோட தேவைகள் இப்படி சந்திக்கப்பட்டுச்சு? எங்க இருந்துங்க இந்த சர்ச் மெம்பர்ஸ் மட்டும் இப்படி இருக்கிறாங்க? அப்படிப்பட்ட ஆசீர்வாத கரத்தோட இருக்க போறோம் நம்ம. புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, the Lord will open to you his good treasure, the heavens to give the rain to your land in its season and to bless all the work. பாருங்க, அவர் அங்க ஓபன் பண்ணுங்க, அப்பதாங்க நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். புரியுதா இல்லையா? நம்ம சோர்ஸ் ரொம்ப முக்கியமா பார்த்துட்டு இருக்கோம். ஐ வில் pour out a blessing. அவர் போர் பண்ணணும். பாருங்க என்ன போட்டிருக்கு, இஸ் த லார்ட்ஸ் ஆர்ம் டூ ஷார்ட் அப்படின்னு கேட்டார் மோசேட்ட. இன்னைக்கு உங்கள்கிட்ட அதே தான் கேட்குறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? என்ன ரட்சிப்புனா என்ன நினச்ச? ரட்சிப்புனா என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் நீங்கள் அவருடைய பிள்ளை, கிரியேட்டரோட பிள்ளை. யுவர் சன்ஸ் ஆஃப் காட், டாட்டர்ஸ் ஆஃப் காட். வி பிகேம் த மெம்பர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலின்னு போட்டிருக்கு. புரியுதா இல்லையா? நம்ம அவரோட ஃபேமிலினா நம்ம தேவைகள் சந்திக்கப்படும். நம்ம போகிற இடத்துல அதுக்கான வாசல்கள் திறக்கும். இஸ் அ ப்ரொவைடர். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இங்கே என்ன போட்டிருக்கு, இஸ் த லார்ட்ஸ் ஆர்ம் டூ ஷார்ட். இந்த வருஷம் நம்ம வாக்குத்தத்தம் என்ன? ரெஸ்ட் அப்பான் யூ. என் கரமே உன் மேலே இருக்கு. நீ சோசை தேடிட்டு இருக்கியப்பா, நான் உன் ப்ரொவைடர் உன் கூட இருக்கேன். என் கை எதில் உன் தேவையை சந்திக்க முடியாமல் போயிடும். ஆச்சரியத்தை உண்டு பண்ணுவேன், அதிசயங்களை உண்டு பண்ணுவேன். உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அப்பா என் கூட இருக்கிறார், நீ பிரமிக்கிற அளவுக்கு ஆச்சரியத்தை செய்வேன்றார் கர்த்தர். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ பேருக்கு அவர் என் ப்ரொவைடர்னு சொல்கிறீங்க? எவ்வளோ பேருக்கு தைரியம் இருக்குது? அவர் பார்த்துப்பார் என்னையும் என் குடும்பத்தையும், என் தேவைகள் யாவையும் அவர் பார்த்துப்பார். ஏந்திரிங்க. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் தேவைகள் யாவையும் சந்திக்கிற தேவன், வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை நாங்கள் விளங்கணும் ஆண்டவரே. அப்பா, வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தேவன் எங்கள் தகப்பனாக இருக்கிறீர். எங்கள் தேவைகள் யாவையும் சந்திக்கிறவராக இருக்கிறீர். எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஆச்சரியமான காரியங்கள் இன்று முதல் நீங்கள் செய்வதற்காக ஸ்தோத்திரம். நான் இவ்வளோ வாழ்க்கையில் முயற்சி தனே, இவ்வளோ காரியத்துக்கு நான் ட்ரை பண்ணனே, இவ்வளோ பாடுபட்டனே, இதெல்லாம் வாய்க்காத எனக்கு என் கர்த்தரை சார்ந்து இருந்த பொழுது கடல்கள் பிளந்தது போல வாசல்கள் திறந்ததே ஆண்டவரே. உங்களை ஸ்தோத்தரிக்கும் வண்ணம் இந்த ஜனங்கள் இருப்பதற்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இங்க இருக்கிற அநேகருக்கு அப்படிப்பட்ட வாசல்கள் நீங்க திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒரு பாறை இல்லை, ஒரு மலையே உனக்காக பிளக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு மலையே பிளந்து அதன் வழியாக தண்ணீர் வருவது போல உன் தேவைகள், உன் ஆசீர்வாதங்கள், உன் சுகம் எல்லாம் தெரித்து ஓடி வரும் என்று நீங்கள் சொல்லுவதற்காக ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருந்தா எப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு உண்டாகும் என்று நீ காண்பாய் என்று நீங்கள் சொல்லுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கை, என் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சுகம், ஆரோக்கியம் எல்லாவற்றுக்கும் நீர் போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தகப்பனாக எங்களோடு கூட நீங்கள் இருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இதை எங்களுக்கு விளங்கும்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கொடுத்து வைத்த பிள்ளைகளாக இருக்கிறோமே ஆண்டவரே. எங்களுக்கு குறுக்க எரிகோ மதில் வந்தாலும் அப்படி இடிந்து கீழே விழும்படி செய்கிற தேவனாக இருக்கிறீரே. அப்படிப்பட்ட ஜனமா ஆண்டவரே நாங்கள். ஆச்சரியத்தை செய்கிறவரே, நீங்கள் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். நாங்கள் எதுக்கும் இன்று முதல் பயப்பட போவதில்லை. எங்கள் தேவைகளை அஞ்சுவதில்லை. என் பிள்ளை வாழ்க்கையை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. என் அப்பா அம்மா ஹெல்த்துக்காக நாங்கள் கவலைப்படுவதில்லை. என் ஆரோக்கியத்துக்காக நாங்கள் கவலைப்படுவதில்லை. எல்லாவற்றுக்கும் நீர் போதுமானவராக இருக்கிறீர். நீங்கள் என் தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை போஷிக்கிறவராக இருக்கிறீர். எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீர். ஆச்சரியங்கள் உண்டு பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை நீங்கள் பெருக பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் பெருக பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சர்ச், இந்த ஊழியம், இங்கே இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும், வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் யூ ஆர் த ப்ரொவைடர் என்று நாங்கள் உங்கள் கையில் என்று அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆச்சரியத்தை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் கரம் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். The Lord bless you and protect you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord will show you his favor and give you his peace. In Jesus' name, amen.